வணக்கம். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை தென்கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்பொழுது அந்த டிட்வா புயல் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. வலு குறைந்திருந்தாலுமே கூட நேற்று பார்த்தோமெனால் அது வறண்ட காற்றை உள்ளிழுத்ததனால் போதிய மழை பெய்யவில்லை. இன்று அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஈரப்பத காற்றை உள்ளிழுப்பதனால் தற்பொழுது பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னைக்கு நாளை காலை 8 மணி வரை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதனால் மிக கனமழைக்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. இன்று சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விடாததனால் தற்பொழுது பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அம்பத்தூர், ஆவடி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் அந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மழை பெய்யலாம் என எதிர்பார்த்த நிலையில் அந்த மழையானது இன்று பெய்து வருகிறது. காலை தொடங்கிய மழை தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்திற்கு மேலாக மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. நகரின் பல பகுதிகளிலும் 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நுங்கம்பாக்கத்தில் 5.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போன்று மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று வட சென்னையின் முக்கிய பகுதிகளான தண்டையார்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்பொழுது பரவலான மழை பெய்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் 12 மணி நேர அறிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று காலை ராமநாதபுரத்திலும் போர்த்துமலால் ஒரு கனமழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே இடத்தில் நீடிக்கும் என்பதனால் சென்னைக்கு பரவலான மழை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படை சார்பாக தற்பொழுது பல்வேறு விதமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மழை பெய்யாது என கணித்திருந்த நிலையில் தற்பொழுது திடீரென காலை முதல் மழை பெய்து வருவது சென்னை மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதித்திருக்கிறது.